ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஆல்ரெடி வேதிக் ஏஜை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லாஸ்ட் 9 இயர்ஸாக டிஎன்பிசி குரூப் 1ல் எந்த மாதிரியான கொஷின்ஸ் ப்ரிலிம்ஸில் வேதிக் ஏஜ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சோர்ஸஸ் எல்லாம் சொன்னால அர்லி வேதிக்கில் நம்ம ரிக்வேதாவை சோர்ஸாக எடுத்து படித்தோம். லேட்டர் வேதிக்கில் நிறைய லிட்ரரி சோர்ஸ் இன்க்ளூட் ஆச்சு. அதர்வவேதா, சாமவேதா, யஜுர்வேதான்னுட்டெல்லாம் நான் சொன்னல. அதெல்லாம் என்னன்னுட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துட்றேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லலை. இந்த வீடியோவில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த 9 இயர்ஸ் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். கூட நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற எம்சிக்யூ சால்வ் பண்ணலாம். நம்ம வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம வேதிக் ஏஜில் நம்ம லிட்ரேச்சரை படிக்கும்போது ரெண்டு விதமான வேதிக் லிட்ரேச்சர் இருக்குது. ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி, இங்கே நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கல. ஒன்று ஸ்ருதி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி, நான் எப்படிக்கா க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கல. இது 2 சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்ருதினா என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஹியர்ட் அப்படின்னா கேட்குறோம்ல நம்ம, அதுதான் இதோட மீனிங். இந்த ஸ்ருதி லிட்ரேச்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது காடே சொன்னதாக சொல்கிறாங்க, மென்ஷன் பண்ணியிருக்கிறது. இங்கே பார்க்கலாம் காட் ஹிம்செல்ஃப், இது காடே தானாக சொல்லியிருக்கிறது அப்படின்ட்டு இதை சொல்கிறாங்க. இதோட அத்தாரிட்டியை பார்த்தீங்கன்னா அன்கொஷனபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் இது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே காட் சொல்லியிருக்கிறது அப்படின்ட்டு மீனிங் இது பண்ணுறது ஸ்ருதியோட மீனிங் ஹியர்ட். ஓகேவா? இதில் என்னென்ன வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாஸ் நம்ம பார்த்தோம்ல, 4 வேதாஸ், ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வேதாஸ், அது கூட பிராமணாஸ், அரண்யகாஸ், அப்புறமா உபனிஷித்ஸ். இதெல்லாமே என்னன்னுட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நான் உங்களுக்கு கிளியரிட்டி கொடுக்குறேன். பிராமணாஸ்னா என்ன, அரண்யகாஸ்னா என்ன, உபனிஷத்னா என்னன்னுட்டு. இப்போதைக்கு நீங்கள் மைண்டில் என்ன வச்சுக்கணுன்னா இதெல்லாம் நீங்கள் பயட் பண்ணக்கூடாது. சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ருதினா சொன்ன இயர் சொன்னதை கேட்குறாங்களே, அதுதான் ஸ்ருதியோட மீனிங். இதில் இருக்கிறது எல்லாமே காடே சொல்லியிருக்கிறதுன்னு அப்படி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது. இதில் என்னென்ன இருக்கிறதுனா வேதாஸ், பிராமணாஸ், அரண்யகாஸ், அப்புறமா உபனிஷத். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி லிட்ரேச்சர். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியிலேருந்து தான் டிரைவ் ஆகிருக்கிறது. பட் இது எப்படின்னா இதோட மீனிங் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஸ்மிருதியோட மீனிங் பார்த்தீங்கன்னா ரிமெம்பர்டு, மீன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த ஸ்மிருதி லிட்ரேச்சரில் என்னென்னா இது ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். இந்த ஏன்ஷியன்ட் இந்த சேஜஸ் எல்லாம் இருப்பாங்களே, இந்த முனிவர்கள், அவங்க எல்லாமே இதை அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூட சேஞ்சஸே ஆகிருக்கும். இதில் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாமே ஆட் ஆகிட்டே இருக்கும் இயர் பை இயர். இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாங்கா, இத்தியாசா, புராணாஸ், இதெல்லாமே இந்த ஸ்மிருதி லிட்ரேச்சரில் வரும். இதெல்லாம் எந்த மாதிரி லிட்ரேச்சர்ஸ்னால் இதெல்லாமே இந்த ஏன்சியன்ட் சேஜஸ், சீக்கர்ஸ், இவங்கெல்லாம் இருப்பாங்களே, இவங்க எல்லாமே இதை எழுதியிருக்கிறது. போக இதில் சேஞ்சஸுமே நிறைய ஆயிருக்கும் போக. இதுதான் ஸ்மிருதியோட மீனிங். நம்ம என்ன பார்த்தோம், ஸ்ருதி பார்த்தோம், அப்புறமா ஸ்மிருதி பார்த்தோம். ஸ்ருதியில் தான் இந்த வேதா, பிராமணாஸ், அரண்யகா, உபனிஷத்தெல்லாம் வருது. இப்போ நம்ம பார்த்தோம் 4 வேதாஸ் இருக்குன்ட்டு நம்ம படிச்சிருந்தோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு அர்லி வேதிக் பீரியடில் ரிக்வேதா நம்ம படிச்சிருந்தோம். முழுக்க அர்லி வேதிக் பீரியடை நம்ம ரிக்வேதாவை வச்சு சோர்ஸாக வச்சு நம்ம படித்தோம். அர்லி வேதிக் பீரியடோட டைம் பீரியட் நம்ம பார்த்தோன்னா 1500லேருந்து 1000 BCன்ட்டு நம்ம படிச்சிருந்தோம். நெக்ஸ்ட் லேட்டர் வேதிக் பீரியடில் பார்த்தீங்கன்னா சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வவேதாவும் நம்ம சோர்ஸாக வச்சு படித்தோம். இப்போ இந்த 4 வேதாவுமே என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த வேதாக்குள்ளே என்ன எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு நான் ஷார்ட்டாக நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரிக்வேதாவை நம்ம எடுத்துக்கணும்னா இதுதான் ஓல்டஸ்ட், அப்புறமா லார்ஜஸ்ட் வேதா. இதுதான் அர்லி வேதிக் பீரியடில் எழுதப்பட்ட ஃபஸ்ட்டு வேதா பார்த்தீங்கன்னா இதுதான் ரிக்வேதா. இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 புக்ஸ் இல்லைன்னா 10 மண்டல்ஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம். 10 மண்டல்ஸாக இது இதாக இருக்குது, டிவைட் ஆகிருக்கு டோட்டலாக. அந்த 10 மண்டல்ஸ்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1028 ஹைம்ஸ் இருக்குது. ஹைம்ஸ்னால் வால்யூம், 1028 வால்யூம்ஸ் இருக்குது. அது வால்யூம்ஸ் ஹைம்ஸை
சுக்தாஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து டோட்டல் பார்த்தீங்கன்னா 10,580 வெர்சஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க, எத்தனை மண்டல் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. இப்போ இது 10,580 வெர்சஸ்னால் 10,500 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நியர்பை தான் வந்து எக்ஸாமில் கேட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சின்ன சின்ன எதுனா எம்சிக்யூ எக்ஸாம்ஸில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரேயர்ஸ் அதெல்லாமே வந்து இதில் ரிக்வேதாவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்னி, இந்திரா, விஷ்ணு, ருத்ரா, வருணாலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ருத்ராவோட அவ்வளோ மென்ஷன்ஸ் இல்லை. ஜாஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா, அக்னி வந்து ஜாஸ்தி வந்து மென்ஷன்ஸ் ஆகிருக்கிறது. இந்த இந்திராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரந்தரான்ட்டு வந்து மென்ஷன் ஆகிருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். கூட வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டாக வந்து காயத்ரி மந்த்ரா வந்து மென்ஷன் ஆகிருக்கு ரிக்வேதாவில். இது வந்து நிறைய கொஷன்ஸில் கேட்டிருக்காங்க. காயத்ரி மந்த்ரா வந்து எத்தனாவது மண்டலில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு ரிக்வேதாலன்னுட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd மண்டலில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு ரிக்வேதாவில். இந்த காயத்ரி மந்த்ரானா நீங்கள் கேட்டிருப்பீங்களா, ஓம் பூர் புவஸ்வஹான்னுட்டு, அதுதான் வந்து காயத்ரி மந்த்ரா. இது வந்து ரிக்வேதாவில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th மண்டலில் வந்து லாஸ்ட் மண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா புருஷ சுக்தான்னுட்டு மென்ஷன் ஆகிருக்கு. இது வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், எப்படி வந்து ஒரு பிராமன் அப்படின்ற ஒரு பாடி, ஹியூமன் பாடியிலேருந்து இந்த பிராமணா, க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ராலாம் வந்தாங்கன்ட்டு அதில் மென்ஷன் ஆகிருக்குன்னுட்டு அவங்க அதில் அப்படி ரைட் பண்ணியிருக்காங்கன்னுட்டு நான் உங்களுக்கு சொன்னல. பிராமணானா அவங்க ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் பண்ணணும், க்ஷத்ரியானா அவங்க ஒரு வாரியராக தான் இருக்கணும், வைஷ்யானா வியாபாரியாக விவசாயியாக தான் இருக்கணும், சூத்ரானா இவங்க 3 பேர் கீழேயும் அவங்க ஒர்க் பண்ணணும்னுட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னால. அந்த கிளாஸில் ஒரு தாட்டி ரிவைஸ் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து ரிக்வேதா வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்டமெண்ட் ஆஃப் த மேன்கைண்டுன்னு சொல்கிறது. ஏன்னா இதுதான் வந்து ஓல்டு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் இருக்கிறதுலே. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம சிவிலைசேஷனில் வந்து என்ன பார்த்தோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தோம். அங்கே வந்து நம்மளால் வந்து அங்கே இருக்கிற ஸ்கிரிப்டை வந்து படிக்க முடியல, அவங்க வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னுட்டு. அதனால் அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேதிக் பீரியடில் ரிக்வேதா. இதை வந்து நம்மளால் படிக்க முடிஞ்சிச்சு. அதனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டு வேர்ல்ட்லே. இதை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டமெண்ட் ஆஃப் மேன்கைண்டுன்னு இதை வந்து சொல்லுவாங்க. எக்ஸாமில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டமெண்ட் ஆஃப் மேன்கைண்ட். இந்த ஜிகே கொஷின்ஸ் எல்லாம் வருதுல்ல, ஸோ அதிலெல்லாம் இது வந்து கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இந்த ரிக்வேதாவில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இரானியன் டெக்ஸ்ட் அவஸ்டானிட்டு வந்து கிடச்சிச்சில்ல, அதோட வேர்ட்ஸ் லாங்குவேஜஸும் இந்த ரிக்வேதாவில் இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதை தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிக்வேதா மனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்குல்ல, இந்த மனுஸ்கிரிப்ட்ஸ்னா என்ன, இன்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு கூட நான் வந்து சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோ போய் நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள், நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ரிக்வேதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுனெஸ்கோ மெமரி வேர்ல்டு ரிஜிஸ்டரில் வந்து 2007 வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க. இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பாயிண்ட். இவ்வளோ தான் வந்து நீங்கள் ஜஸ்ட் ரிக்வேதாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா இந்த ரிக்வேதான்ட்டு சும்மா படிச்சுட்டு விட்டுட்டா போதாது, அதோட ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஜென்ரல் நாலேஜை வந்து தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஹிஸ்ட்ரி படிக்கும் போது. இப்போ வந்து நம்ம சாமவேதா பார்க்கலாம். சாமவேதாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இது வந்து மியூசிக்காக வந்து ஃபேமஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் அப்புறமா மெலோடிஸ் எல்லாமே வந்து மென்ஷன் ஆகிருக்கு. இந்த வர்ஷிப் பண்ணுறதுக்கு அப்புறமா இந்த யஜ்னாலாம் பண்ணுறாங்களே, பர்ஃபார்மன்ஸ், சாக்ரிஃபைஸ், அதுக்கெல்லாமே வந்து மியூசிக் சான்ஸ் எல்லாமே இதை சாமவேதாவில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. நீங்கள் வந்து சாமவேதா வந்து மேட்ச் த ஃபாலோயிங்லலாம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து மியூசிக் கொடுத்துருந்தா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். சாமவேதாவை வந்து புக் ஆஃப் சான்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1549 வெர்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதை அப்படியே உக்காந்துட்டு பயட் பண்ண போகாதீங்க, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க 1500ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாலாம் எதுவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. ஒரு 1500 வெர்சஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 75 வெர்சஸை விட்டு மிச்சம் எல்லாமே வந்து ரிக்வேதாலேருந்தே வந்து எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் டான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாமே வந்து நிறைய இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. சாமவேதா வந்து
ஆப்போனண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து மியூசிக்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும், அவ்வளோதான். சாமவேதா வந்து நீங்கள் எதுக்காக ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது வந்து கிளாசிக்கல் மியூசிக் வந்து இந்த ஃபேமஸ், இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து யஜுர்வேதா. இந்த யஜுர்வேதா வந்து பார்த்தீங்கன்னா ரீச்சுவல் வேதான்ட்டு வந்து சொல்லுவாங்க. கூட வந்து புக் ஆஃப் சாக்ரிஃபைசல் ப்ரேயர்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த யஜுர்வேதாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எதனா ரீச்சுவல்ஸ் பண்ணணும், இப்போ எக்ஸாம்பிள்கெல்லாம் வந்து இப்போ எதனா கிரக பிரவேசம் பண்ணணும், இல்லை மேரேஜஸ், அதிலலாம் வந்து இந்த ரீச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதை வந்து எந்த மாதிரி நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், ரீச்சுவல்ஸ் எல்லாமே வந்து அப்படின்ட்டு இதில் யஜுர்வேதாவில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த யஜுர்வேதாவை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷனாக வந்து பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண யஜுர்வேதா, இன்னொன்று வந்து சுக்ல யஜுர்வேதா. அவ்வளோதான். இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் நீங்கள் இது ரிலேட்டடாக படிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து அதர்வ வேதா. இது இதோட வந்து 4 வேதாஸ் வந்து முடிஞ்சிடுது. இந்த அதர்வ வேதா வந்து பார்த்தீங்கன்னா வேதா ஆஃப் மேஜிக்கல் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்த்ராஸ், ஹைம்ஸ், இந்த டே ரிலேட்டட் மந்த்ராஸ் எல்லாமே வந்து இதில் மென்ஷன் ஆகிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மந்த்ராஸ்னால் எந்த மாதிரினா மேஜிக்கல் ஃபார்முலாஸ்க்கும் எந்த மாதிரி மீனிங்னா, இப்போ நம்ம வந்து இப்போல்லாம் சின்ன குழந்தைக்கு வந்து நீங்கள் பிளாக் கலர் ரவுண்ட் மாதிரி வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம சீக்ஸில் யாருமே வந்து கண்ணு வைக்கக்கூடாது, மீன்ஸ் அதெல்லாமே வந்து ஒரு மாதிரி மேஜிக்கல் ஃபார்முலா மாதிரி தானே. இப்போ அந்த பிளாக் கலர் பொட்டை வச்சா யாருன்னா கண்ணு வச்சாலும் அந்த குழந்தைக்கு அந்த வராது அப்படின்ட்டு ஒரு மாதிரி மந்த்ரா மேஜிக்கல் மாதிரி இது பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய மேஜிக்கல் மந்த்ராஸ் எல்லாமே வந்து இந்த அதர்வ வேதாவில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. இதை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஆட் பண்ணல வேதா லிஸ்ட்டில், அப்புறமா வந்து இதை வந்து ஆட் பண்ணிட்டாங்க. கூடவே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசினல் நாலேஜுமே ஒரு சில நாலேஜ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து டிசீஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னுட்டு. அதனால் வந்து இதை என்சைக்ளோபீடியா ஆஃப் மெடிசன்ஸும் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க, எந்த வேதாவில் வந்து மெடிசினல் மென்ஷன் ஆகிருக்கு, மெடிசினல் நாலேஜ் வந்து மென்ஷன் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாமில். அதுக்காக வந்து இந்த அதர்வ வேதா வந்து ஞாபகம் வச்சுங்க. ஒன்று வந்து மேஜிக்கல் ஃபார்முலா கொடுக்கலாம் ஆப்ஷனில், இல்லைனா வந்து மெடிசன் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். அதனால இந்த அதர்வ வேதா வந்து இது ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரண்யகாஸ், பிராமணாஸ், உபநிஷத்னா என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து இங்கே மார்க் பண்ண பார்க்கலாம். இது வந்து அரண்யகாஸ். இந்த அரண்யகாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரீச்சுவல்ஸோ சாக்ரிஃபைஸோ வந்து இதில் எழுதியிருக்க மாட்டாங்க. அதே நம்ம இந்த வேதாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீச்சுவல்ஸ், சாக்ரிஃபைஸ், அந்த மந்த்ராஸ், மேஜிக்கல்ஸ், மெடிசன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து எந்த விதமான ரீச்சுவல்ஸாக இருக்கட்டும், சாக்ரிஃபைஸாக இருக்கட்டும் இதில் வந்து கொடுக்கல. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் ஃபிலாசபி ரிலேட்டட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டோட்டலாக வந்து ஒரு ஃபாரஸ்ட் லைஃப் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து ஃபாரஸ்ட் லைஃப் வந்து லீட் பண்ணணும் அப்படின்ட்டு. அரண்யானாவே நீங்கள் காடு, அரண்யா மீனிங் வருது. அரண்யகாஸ் வந்து ஃபாரஸ்ட் லைஃப் ரிலேட்டட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இருக்கிறவங்க வந்து இந்த அரண்யா ஃபாரஸ்ட்லலாம் வந்து வாழ்வாங்கல்ல, இந்த முனிவராக இருக்கட்டும், அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து இதை எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பிராமணாஸ். இந்த பிராமணாஸ்னால் பேர் இல்லை, இதுவும் வந்து ஒரு புக், லிட்ரரி, இதுவும் மனுஸ்கிரிப்ட் இதுவும். இந்த பிராமணாஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேதாஸோட ஹைம்ஸ் இருக்குல்ல, அந்த வால்யூம்ஸ் எல்லாம் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு வேதாக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமணாஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ரிக்வேதா பார்த்தீங்க, ரிக்வேதாக்கும் பிராமணாஸ் இருக்கும். யஜுர்வேதா பார்த்தீங்க, யஜுர்வேதாக்கும் பிராமணாஸ் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வந்து சத்பத் பிராமணாஸ்ன்ட்டு நம்ம லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து படித்தோம் பாருங்கள். அதில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் சோர்ஸஸாக எடுத்து நம்ம படித்தோம் சத்பத பிராமணாவை. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணாஸில் தான் வர்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேதாக்கும் இருக்கும்னு நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். இந்த வேதாக்கு ரிலேட்டடாக தான் வந்து இதில் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து எதுனா உபநிஷத். இந்த உபநிஷத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம். இது வந்து எந்த விதமான ரீச்சுவல்ஸ், சாக்ரிஃபைஸ்க்கும் இல்லாமல் எக்ஸ்பிளனேஷனாகவும் இருக்காமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிலாசபிஸ் தான் இருக்கும், கருத்துக்கள் ரிலேட்டடாக தான் வந்து இதில் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஒரு குருவோட நாலேஜ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு குரு வந்து அவங்களோட டிசைபிள்ஸ், அவங்களோட சிஷ்யர்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து இது வந்து ஷேர் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு குரு வந்து அவங்க சிஷ்யருக்கு சொன்னாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் குரு ஆகும்போது நெக்ஸ்ட் அவங்க சிஷ்யர்களுக்கு வந்து இதை வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் வந்து எந்த மாதிரியான
விஷயத்தை வந்து டாப்பிக்காக எடுப்பாங்கன்னா இதில் நம்ம வந்து இப்போ சோல், இப்போ வேர்ல்டு எப்படி இருக்குது, டெத் ஆகிட்ட பிறகு நம்ம எங்கே போவோம், ரீபர்த் இருக்கா இல்லையா, புனர்ஜன்மோன்னு அந்த மாதிரி இருக்கா இல்லையா கான்செப்ட், அந்த மாதிரி ஒரு ஃபிலோசபிக்கலாக வந்து இதில் டிஸ்கஷன் வந்து பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த புத்திசம் ஜெயினிசம் படிக்கும்போது கொஞ்சம் ஒரு சில டீட்டெயில்ஸாக வந்து இந்த உபநிஷத்தை வந்து படிப்போம். இப்போதைக்கு வந்து இதை என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் இதை வந்து ஒரு ஃபிலாசபியாக ரிலேட்டட் இதில் வந்து எந்த விதமான வேதாஸ் ரிலேட்டடான எக்ஸ்பிளனேஷனோ இல்லை ரீச்சுவலோ சாக்ரிஃபைஸோ இதில் இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி உபநிஷத்துல தான் முண்டகா உபநிஷத்துன்ட்டு இருக்கு. அந்த முண்டகா உபநிஷத்துலேருந்து தான் சத்தியமேவ ஜெயத்தை என்ற வேர்டை வந்து எடுத்துருக்கிறது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல இந்த சத்தியமேவ ஜெயத்தை, இது வந்து பார்த்திங்கன்னா முண்டகா உபநிஷத்தோட பாட்டு. இது வந்து நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சத்தியமேவ ஜெயத்தை வந்து எந்த உபநிஷத்துலேருந்து எடுத்திருக்காங்கன்னுட்டு இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எம்சிக்யூ சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் டெக்ஸ்ட் புக் எம்சிக்யூ எடுத்திருக்கேன். டெக்ஸ்ட் புக்கில் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்ட்டு 11th ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்கோட எம்சிக்யூ இது. நான் வந்து நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் வந்து என்சிஆர்டி புக்ஸோட எம்சிக்யூ நான் வந்து சால்வ் பண்ண வைப்பேன். கூட வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸோட பிவைக்யூஸுமே வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ண வைக்கிறேன், ப்ரிலிம்ஸோட பிவைக்யூஸ். இப்போ வந்து நான் இந்த டெக்ஸ்ட் புக் எம்சிக்யூக்கு அப்புறமா வந்து நம்ம டிஎன்பிசி குரூப் வந்து சால்வ் பண்ண வைக்கிறேன் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் ஃபியூச்சரில் வந்து யூபிஎஸ்சியும் நான் வந்து சால்வ் பண்ண வைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம இதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த மெயின் கலெக்ஷன் ஆஃப் வேதிக் ஹைம்ஸ் ஆர் கால்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமணாஸ், அரண்யகாஸ், உபநிஷத்துன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம் பிராமணாஸில் வந்து அதை வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம், அரண்யகாஸ் வந்து ஃபாரஸ்ட் ரிலேட்டட், உபநிஷத் வந்து ஃபிலோசஃபி ரிலேட்டட். நீங்கள் இப்போ நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருந்தீங்கனாலே உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சமிதான்னு கிடைக்கும். அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து வேதிக் ஏஜை வந்து படிக்க வைக்கும் போது சமிதானா இந்த வேதிக் ஹைம்ஸோட கலெக்ஷனும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி சமிதா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த லேண்ட் ஆஃப் அப்பர் கங்கா தோப் ரீஜன் வாஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ். அப்பர் கங்கா தோப் ரீஜன் இருக்குல்ல, தோப்னா என்னன்னா 2 ரிவருக்கு நடுவில் இருக்கிற இடத்த வந்து தோப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கங்கா மேலே இருக்குல்ல, கங்கா ரீஜனோட தோப் இருக்குல்ல, அந்த ரீஜனுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பாஞ்சாலான்னு கொடுத்துருக்காங்க, இண்டஸ் வேலி கொடுத்துருக்காங்க, கங்கா வேலி கொடுத்துருக்காங்க, விதயான்னு கொடுத்துருக்காங்க. இண்டஸ் வேலி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கங்கா வேலி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, விதயாவும் இல்லை. இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குரு பாஞ்சாலா. இதுவும் நான் வந்து உங்களுக்கு படிக்க வச்சேன், புக்லேயும் வந்து இது கொடுத்துருக்காங்க குரு பாஞ்சாலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் கொடுத்து இந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சேனானி கொடுத்துருக்காங்க, கிராமினி கொடுத்துருக்காங்க, பலி கொடுத்துருக்காங்க, புரோஹிதா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் பண்ணும்போது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். சேனானினா வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃப் த ஆர்மி, இது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து கிராமினி கொடுத்துருக்காங்க, கிராமினினா வில்லேஜ் ஹெட்டு, இதுவும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பலி, இது வந்து ஒரு வாலண்டரி கான்ட்ரிபியூஷன், இதுவும் வந்து கரெக்ட் தான். இது வந்து வாலண்டியராக வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்க ஜனங்க வந்து ராஜாக்கு. நெக்ஸ்ட் வந்து புரோஹிதா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. புரோஹிதனா வந்து கவர்னர் இல்லை, புரோஹிதானா இந்த பூஜாரி மாதிரி புரோஹிதா, ஓகேவா. அந்த கவர்னர் வந்து இதோட ஆன்சர் இல்லை. அப்போ நீங்கள் வந்து இதோட ஆன்சர் கரெக்ட். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, தப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. கொஷனை வந்து நம்ம க்ளீனாக படிக்கணும், கரெக்ட் கேட்டிருக்காங்களா இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களான்ட்டு நம்ம பார்க்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அசர்ஷன் அண்ட் ரீசன் கேட்டிருக்காங்க புக்கில். ஃபர்ஸ்ட் ஏ வந்து பார்க்கலாம். அசர்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு, there is no evidence of child marriage in early Vedic age ன்னு கொடுத்துருக்காங்க அசர்ஷனில். நம்ம பார்த்தோம் கிளாஸ் பண்ணும்போது சைல்டு மேரேஜ்க்கான எவிடன்ஸ் வந்து கிடைக்கல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 16-17 மேலே தான் வந்து பண்ணியிருந்தாங்கன்ட்டு நம்ம படித்தோம் அர்லி வேதிக் பீரியடில். அதனால் இந்த ஏ வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. நெக்ஸ்ட் ஆர் வந்து பார்க்கலாம். ரீசன், உமன் ஹேட் பீன் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த ரிச்சுவல்ஸ் இன் லேட்டர் வேதிக் பீரியட். இதுவும் வந்து நம்ம படிச்சிருந்தோம். அர்லி வேதிக் பீரியடில் வந்து உமன் எல்லாம் வந்து அசம்பிளி சபா ரிச்சுவல்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து உமன்ஸோட பொசிஷன் வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. அவங்கள வந்து ரிச்சுவல்ஸ்ல இருந்தாலும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்க.
சபா இதுலலாம் கூட ஜாஸ்தி பார்ட்டிசிபேட் பண்ண விடலன்ட்டு நம்ம படித்தோம். அதனால் இதுவும் வந்து கரெக்டு. ஆப்ஷனில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து ஏவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. ஏல வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு மேரேஜ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இதில் வந்து உமனை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து கரெக்டு, ஆரும் கரெக்டு. ஆனால் ஏக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து ஆர் இல்லை. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு டாபிக். அதனால் ஏ வந்து இதுக்கு ஆன்சர் வராது. பி பார்க்கலாம். பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் ஆர் கரெக்டு, பட் ஆர் வந்து டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ. ஆர் வந்து ஏவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இதெல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு 2 times நீங்கள் அதை ரிட்டர்ன் பாருங்கள், இல்லை நீங்கள் நோட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை 2-3 times ரிவிஷன் பண்ணுங்கள், எல்லாம் கிளியர் ஆகும். இப்போ வந்து நம்ம டிஎன்பிசி குரூப் 1ல் வந்து 9 இயர்ஸாக வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க வேதிக் ஏஜ் ரிலேட்டடான்ட்டு நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து நான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் ஸ்டோன் ஏஜும் நான் இந்த மாதிரி அனலைசிஸ் வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் இருக்குல்ல, அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். வாங்க இப்போ வந்து 2007 டிஎன்பிசி 2007 குரூப் 1 ப்ரிலிம்ஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஐரன் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா பைன்னு கேட்டிருக்காங்க. யார் வந்து ஐரனை வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது இங்கே இருக்கிற ஆப்ஷன்லன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியன்ஸ், செகண்ட் ஆப்ஷனில் வந்து பர்ஷியன்ஸ், திராவிடியன்ஸ், சுமேரியன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம் ஆரியன்ஸ் தான் வந்து இப்படி கங்கா தோப் ரீஜன்ஸ்க்கு வந்தாங்க. லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து ஆரியன்ஸ் வந்து ஐரனை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம். அதனால் இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியன்ஸ். ஒரு சில கொஷனில் வந்து வேதிக் பீப்புள்னு கொடுத்துருப்பாங்க. வேதிக் பீப்புள்னாலும் ஒன்று தான், ஆரியன்ஸ்னாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இதுவும் நீங்கள் பார்க்கலாம் 2007 பேப்பரில் கேட்டிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் 2007 வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு கொஷின் பார்த்தோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் வந்து 2007 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்களா, the earliest mention of medicines occur in the following வேதா. நான் உங்களுக்கு இது 4 வேதா படிக்கும்போது உங்களுக்கு இது சொன்னால, உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைடில் எந்த வேதாவில் பார்த்தோம், ரிக்வேதாவில் பார்த்தோமா? இல்லை, ரிக்வேதா வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சுவல்ஸ், சாக்ரிஃபைஸ், அதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் ப்ரேயர்ஸ். இது யஜுர்வேதா இல்லை, யஜுர்வேதாலும் நம்ம பார்க்கல. சாமவேதா வந்து மியூசிக் ரிலேட்டட், இதுலேயும் நம்ம பார்க்கல. நம்ம பார்த்தது எதில் பார்த்தோன்னா அதர்வ வேதாவில் வந்து நம்ம பார்த்தோம். அதனால் இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து எதுனா அதர்வ வேதா. இதில் வந்து மெடிசினல்ஸ் ரிலேட்டடாக, டிசீஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது ரிலேட்டடாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷனை பார்க்கலாம். 2007 தான் கேட்டிருக்காங்க. டோட்டலாக 2007 நீங்கள் பார்க்கலாம் 3 கொஷன் இந்த ஸ்லைடில் இருக்குது. 3 கொஷனை வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் கொஷின் பேப்பர் 2007 பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இந்த கொஷின் வந்து அதில் இருக்கும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்க்கலாம். வாட் டஸ் த ரிக்வேதா கண்டைன்ஸ்? ரிக்வேதா வந்து என்ன கண்டெயின் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ப்ரேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் குரோனாலஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் டைனஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷனில் வந்து கலெக்ஷன் ஆஃப் மேஜிக் ரீச்சுவல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மேஜிக் ரீச்சுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதர்வ வேதா, அதனால் இந்த டி ஆப்ஷன் வந்து வராது. நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் குரோனாலஜிக்கல் சீக்வன்ஸ். நம்ம எந்த வேதாலுமே குரோனாலஜிக்கல் சீக்வன்ஸே பார்க்கல. குரோனாலஜிக்கல் சீக்வன்ஸ்னால் ஆர்டர் வைஸாக எதுலையுமே கொடுக்கல, ஆர்டர் வைஸாக கொடுக்கல. அதனால் இந்த சி ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ராங். டைனஸ்டி ஆர்டர் வைஸாக வந்து எந்த வேதாலுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். இல்லை, ஸ்டோரிஸ் அண்ட் ஈவெண்ட்ஸுமே இதில் வந்து கலெக்ஷனை கொடுக்கல. அதனால் இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ப்ரேயர்ஸ். நம்ம பார்த்தோம் அக்னி, இந்திரா, அவங்களுக்கு வந்து என்னென்ன ரீச்சுவல்ஸ் பண்ணுறது, ப்ரேயர்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காயத்ரி மந்த்ரா கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம படித்தோம்ல. அதனால் இது வந்து கலெக்ஷன் ஆஃப் ப்ரேயர்ஸ். இது இப்போதைக்கு நம்ம 2007 வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்னொரு கொஷனும் இருக்குது. 4, 5 2007 பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதிக் சாப்டர்லேருந்து 5 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் இது நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு.
which among the following geographical area was not inhabited by the early Aryans? அந்த early Aryans இருந்தாங்களா அவங்க வந்து எந்த லொகேஷன்ல வந்து அவங்க இல்லை மீன்ஸ் இதில் இருக்கிற எந்த லொக்கேஷனில் வந்து அவங்க செட்டில்மெண்ட் வந்து அமைச்சிருந்தில்லன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் வந்து பார்க்கலாம் பலூச்சிஸ்தான், பஞ்சாப், ஈஸ்டர்ன் ஆப்கானிஸ்தான், ஃப்ரிஞ்சஸ் ஆஃப் வெஸ்டர்ன் யூபின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பலூச்சிஸ்தான் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இது பலூச்சிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்கானிஸ்தான் உள்ள வர்றது, இந்த பாகிஸ்தான் எல்லாம் இருக்குல்ல அந்த சைடில் வர்றது. கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஆப்கானிஸ்தான் இருக்குது இப்படிக்கா, கீழே வந்து பஞ்சாப். ஸோ இந்த பலூச்சிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ இருக்கிற பாகிஸ்தான் அந்த சைடில் வர்றது. பாகிஸ்தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பார்ட்டிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் தான் இருந்துச்சு. இண்டஸ் ரீஜன் லொக்கேஷன் இருக்குல்ல அங்கே தான் வர்றது. அதனால் இந்த பலூச்சிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியன் செட்டில்மெண்ட்டாக இருந்துச்சு. பஞ்சாப் பார்த்தீங்கன்னா பஞ்சாபும் வந்து ஆரியன் செட்டில்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. யூபி நம்ம பார்த்தோம் இவங்க வந்து யூபிக்கெல்லாம் வந்து மூவ் ஆனாங்கன்ட்டு, அதனால் இதுவும் கரெக்ட் ஆன்சர். ஈஸ்டர்ன் ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ இங்கே வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா நாட் கேட்டிருக்காங்க, நாட் ஹேபிட்டன்ட். அப்போ நம்ம வந்து என்ன மார்க் பண்ணணும்னா ஈஸ்டர்ன் ஆப்கானிஸ்தானை தான் வந்து மார்க் பண்ணணும். இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஆப்கானிஸ்தான். கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்கிறதுனா நாட் இன்ஹேபிட்டன்ட், எந்த இடத்துல வந்து அவங்க இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து பலூச்சிஸ்தான் லொக்கேஷன்லேயும் இருந்தாங்க, பஞ்சாப் லொக்கேஷன்லேயும் இருந்தாங்க, யூபி லொக்கேஷன்லேயும் இருந்தாங்க. பட் ஆப்கானிஸ்தான்லலாம் வந்து அவங்க இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். த பேசிக் சோஷியல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ரிக்வேதிக் பீப்புள் வாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த சோஷியல் ஆர்கனைசேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம படிச்சிருந்தோம் அர்லி வேதிக் பீரியடில். அதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொஷின்ஸ் பார்த்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேட்ரியார்க்கல் கொடுத்துருக்காங்க, பேட்ரியார்க்கல் கொடுத்துருக்காங்க, போத் மேட்ரியார்க்கல் அண்ட் பேட்ரியார்க்கல் கொடுத்துருக்காங்க, நன் ஆஃப் தீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மேட்ரியார்க்கல்னால் இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து மதரை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, மதர்ஸ் இப்போ எல்லாமே வந்து மேட்ரிலினியர்னா மதர்ஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது மதர். அதே பேட்ரியார்க்கல்னால் ஒரு ஃபேமிலியில் வந்து ஃபாதர் தான் வந்து ஹெட்டாக இருக்கிறது பேட்ரியார்க்கல். அதே பேட்ரிலீனியர்னால் அந்த ஃபாதர் நெக்ஸ்ட் வந்து சன், அந்தோட சன், அந்த மாதிரி மேல் இதுதான் வந்து டாமினென்ட்டாக வருது. அப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ரிக்வேதிக் பீரியடில் வந்து பேட்ரியார்க்கல் சொசைட்டி இருந்துச்சு, மேல் டாமினன்ஸ் சொசைட்டியாக இருந்துச்சு நம்ம பார்த்தோம். அதனால் இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. இது ஏ வந்து ஆன்சர் வராது, சியும் ஆன்சர் வராது, நன் ஆஃப் தீஸும் வராது. இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரியார்க்கல் ஃபேமிலி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்குன்னா உபனிஷத் ஆர் புக்ஸ் ஆன். உபனிஷத் வந்து என்ன எதோட புக் என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2009 கேட்டிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் டிஎன்பிசி ப்ரிலிம்ஸ் 2009 வந்து கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன, நான் கொஞ்சம் ஸ்லைட் முன்னாடி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உபநிஷத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபிலோசாபிக்கல் டெக்ஸ்ட். இது வந்து ஃபிலோசாபிக்கல் டெக்ஸ்ட். இதில் வந்து எந்த விதமான ரிச்சுவல்ஸோ சாக்ரிஃபைஸோ வேதாஸோட எக்ஸ்பிளனேஷனோ எதுவுமே இதில் இல்லை. அதனால் இதோட ஆன்சர் வந்து ஃபிலோசாஃபி. வேறு ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகா, லா, ரிலிஜன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே எதுவுமே வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் மைனர் டைட்டி அக்கார்டிங் டு ஆரியன்ஸ். இது வந்து நீங்கள் 2009 கேட்டிருக்காங்க. ஆரியன்ஸ் அக்கார்டிங் டு ஆரியன்ஸ் எது வந்து மைனர் டைட்டி இல்லை, டிடி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மித்ரா, அஸ்வின், அதித்யாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டி வரும், வாசுஸ் அப்படின்னா ஃபயர் ரிலேட்டட் காட்ஸ். ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசுஸ். நான் வந்து அர்லி வேதிக் காட்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், லேட்டர் வேதிக் காட்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய காட்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லா காட்ஸுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து கேட்டிருக்காங்க, பட் திருப்பி வந்து அவ்வளோ ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ரிப்பீட்டட் ஆனாலும் டெக்ஸ்ட் புக்கில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல காட்ஸ் எல்லாம், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2011 வந்து கேட்டிருக்காங்க வேதிக் சாப்டர் கொஸ்டின்லேருந்து. வாங்க பார்க்கலாம் என்ன கேட்டிருக்காங்க 2011 ப்ரிலிம்ஸ்லன்னுட்டு. த ஆரியன்ஸ் ஹேட் பாப்புலர் அசம்பிளிஸ், சபா அண்ட் சமிதிஸ் டு செக். நம்ம வந்து பார்த்தோம் அர்லி வேதிக் பீரியட்லுமே பார்த்தோம், லேட்டர் வேதிக் பீரியட்லுமே பார்த்தோம். அர்லி வேதிக் பீரியடில் சபா சமிதிஸ் எப்படி இருந்தாங்க, லேட்டர் வேதிக் பீரியடில் எப்படி இருந்தாங்க, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கூட நம்ம பார்த்துருந்தோம். இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆன் த பவர் ஆஃப் த கிங்,
கொடுத்துருக்காங்க. பியில் வந்து ஆன் த பவர் ஆஃப் த புரோஹிதான்னு கொடுத்துருக்காங்க. சியில் வந்து ஆன் த பவர் ஆஃப் த ஆர்மி சீஃப்னு கொடுத்துருக்காங்க. டியில் வந்து ஆன் த பவர் ஆஃப் வில்லேஜ் ஹெட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம் சபா சமிதாஸ் வந்து எலெக்டும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாம் பார்த்தோம் இந்த அசம்பிளிஸ் எல்லாம். இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கை வந்து இவங்க அர்லி வேதிக் பீரியடில் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க, கிங்கோட பவரை. புரோஹிதாலாம் வரமாட்டாங்க, புரோஹிதானா இந்த பூஜாரிங்க அவங்கெல்லாம் வரமாட்டாங்க, ஆர்மியும் வராது, வில்லேஜ் ஹெட்டும் வராது. இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த பவர் ஆஃப் த கிங். இது வந்து 2011 வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2014 வந்து கேட்டிருக்காங்க. ப்ரிலிம்ஸில் என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் அபவுட் வேதிக் லிட்ரேச்சர். வேதிக் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த பிராமணாஸ் ஆர் த ட்ரீடைஸ் ரிலேட்டிங் டு ப்ரேயர்ஸ் அண்ட் சாக்ரிஃபிஷியல் செரிமனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிராமணாஸ்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷத்ஸ் ஆர் த philosophical text dealing with topic like soul and absolute origin of the world, mysteries of the nature. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் த அரண்யகாஸ் ஆர் த கண்ட்ரி புக்குன்னு கொடுத்துருக்காங்க, அரண்யகாஸ். நெக்ஸ்ட் வந்து த ஆத்தர் ஆஃப் ராமாயணா, ராமாயணோட ஆத்தர் வந்து வேதவியாஸ் கொடுத்துருக்காங்க. மகாபாரதாவோட ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வால்மீகின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் எது கரெக்டுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமாயணோட ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வால்மீகி, மகாபாரதோட ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வேதவியாஸ். இங்கே வந்து உல்டா கொடுத்துருக்காங்க, மீன்ஸ் மிஸ்மேட்சாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராங். நெக்ஸ்ட் வந்து அரண்யகாஸ் ஆர் த கண்ட்ரி புக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியல, இது கரெக்டாக தப்பானிட்டு இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஜஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. த உபனிஷத்ஸ் ஆர் philosophical text dealing with soul, வேர்ல்ட். நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயும் உங்களுக்கு சொன்னேன், உபனிஷத்தில் வந்து சோல் ரிலேட்டடாக, வேர்ல்டு ரிலேட்டடாக, மிஸ்ட்ரிஸ் ரிலேட்டடாக, பர்த் இருக்கா இல்லையா, ரீபர்த் இருக்கா இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க குரு சிஷ்யர்கள், அந்த மாதிரி நான் சொன்னால. அதனால் இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு. நீங்கள் வந்து இப்போ கொஷின் பேப்பர் அனாலிசிஸில் என்ன கண்டுபிடிச்சிங்க, 2007 பேப்பரில் உபனிஷத்ஸ்னால் வந்து என்னன்னு கேட்டிருந்தாங்க, ஃபிலோசஃபி. இப்போ அதே 2014 உபனிஷத்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பாயிண்டாக கொடுத்துட்டு கரெக்டாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா பிஒய்க்யூஸ் எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகுது, ஆனால் எக்ஸாக்டாக வந்து ரிப்பீட் ஆகிறது இல்லை. இப்போ உபனிஷத்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அதே உபனிஷத்ஸ் ரிலேட்டடாக வேறு கொஷின்ஸ் கேட்பாங்களே கண்டி, கொஷின்ஸை அப்படியே ரிப்பீட் பண்ணி கேட்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து படிக்கும்போது இப்போ இந்த அரண்யகாஸ், பிராமணாஸ், உபனிஷத்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லைட்ஸ்லேயே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சா நான் ஏன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைட்ஸ் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன்னுட்டு. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணணும் பேப்பர்ஸை. அப்போ தான் வந்து உங்களால் வந்து எக்ஸாம்ஸை வந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில கொஷின்ஸை கெஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து த பிராமணாஸ் ஆர் த ட்ரீட்டிஸ் ரிலேட்டிங் டு ப்ரேயர் அண்ட் சாக்ரிஃபிஷியல் செரமனி. நம்ம பார்த்தோம் இது வந்து வேதாஸோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இதுலேயும் வந்து ப்ரேயர்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போது எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு இந்த பாயிண்ட் தெரியல, தேர்ட் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஃபோர்த் பாயிண்ட்டை வந்து ராங்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதில் எங்கெங்கே ஃபோர்த் இருக்கோ நீங்கள் டைரெக்டாக எலிமினேட் பண்ணிவிடுங்க. எலிமினேட் இந்த மாதிரி ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு பாருங்கள் 1 and 2. இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு. பட் இப்போல்லாம் கூட வந்து கொஷின் பேப்பர்ஸில் வந்து இந்த மாதிரி ட்ரிக்கியாக சால்வ் பண்ணாமல் கொஞ்சம் ஹார்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் பேப்பர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 only, 2 only, 3 only அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கேட்டால் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ண முடியாது. இந்த குரூப் சி, குரூப் பிலெலாம் வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து டிஎன்பிசி குரூப் 1 2004 வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து சதுத்ரி, விபாஸ், பருஷினி, அக்ஷினி, விதாஸ்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியலனா இதெல்லாமே வந்து ரிவர்ஸோட பேர். நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் பண்ணும்போது ஆரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்த சிந்து ரிவர் கிட்ட வந்து அவங்க இருந்தாங்க, செட்டில்மெண்ட்டுன்னு மென்ஷன் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்தோம். நான் வந்து உங்களுக்கு அந்த
7 ரிவர்ஸோட மாடர்ன் நேமும் இந்த வேதாஸ்லாம் வந்து மென்ஷன் ஆகிருக்கிற ஓல்டு நேமும் நான் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து கிளாஸில் சொன்னேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து சத்துத்ரி கொடுத்துருக்காங்க, விபாஸ் கொடுத்துருக்காங்க, பருஷினி, அக்ஷினி, விதஸ்தான் வந்து கொடுத்துருக்காங்க. சத்துத்ரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சத்லஜ் ரிவர் தான் வந்து சத்துத்ரின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியில் வந்து விபாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த விபாஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பியாஸ் ரிவர். நெக்ஸ்ட் வந்து பருஷுனி. இந்த பருஷுனி பார்த்தீங்கன்னா ரவி ரிவர். நம்ம பார்த்தோம்ல ஹரப்பா எக்ஸ்கவேட் பண்ணாங்க, எந்த ரிவர் கிட்ட இருந்துச்சு நம்ம படித்தால ரவி ரிவர் கிட்ட. அந்த ரவி ரிவர் தான் வந்து பருஷினின்ட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க வேதிக் பீரியடில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷினி. இது வந்து பார்த்தீங்கன்னா செனாப் ரிவரை வந்து அக்ஷினின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விதஸ்தா வந்து ஜேலம். நான் டோட்டலாக வந்து 7 ரிவர்ஸுமே நான் வந்து உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துருந்தேன். நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த சிடிஎஸ் எக்ஸாம்லலாம் கூட இது வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2014 வந்து இதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2015 வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இயரே கேட்டிருக்காங்க 2015 ப்ரிலிம்ஸில். நீங்கள் பார்க்கலாம் வேதிக் சாப்டர்லேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. போக வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 1, 2 அந்த ஃபார்மேட்டில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் இந்த வேதிக் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து படிச்சுக்கங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கோர் சப்ஜெக்ட்ஸ், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜியோகிராஃபியாக இருக்கட்டும், எக்கானமி, பொலிட்டி, இதெல்லாமே வந்து கோர் சப்ஜெக்ட். இதை வந்து நீங்கள் நல்லா 2-3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி பாருங்கள். ஆனால் ஸ்டார்டிங் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் வந்து பண்ணாதீங்க. ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். எதனா ஒரு நல்ல யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னா பாருங்கள். இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் படிங்க, பட் நோட்ஸ் பண்ணாதீங்க. போக வந்து இந்த கோர் சப்ஜெக்டை நீங்கள் வந்து எப்போ கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டெய்லி இது பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இயர்லி மாறிட்டே இருக்கும். ஆனால் இந்த கோர் சப்ஜெக்ட் வந்து மாறாது. நீங்கள் 2-3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நெக்ஸ்ட் இயர் கூட இந்த கோர் சப்ஜெக்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் அதே தான் இருக்கும். ஓகேவா? அதனால இந்த கோர் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் மெயினாக ஃபஸ்ட்டு படிச்சுக்கங்க. அப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் கொடுங்க. வாங்க 2015 வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுலேயும் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. லிஸ்ட் 1, லிஸ்ட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1ல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமணாஸ், சாமவேதா, அரண்யகாஸ், யஜுர்வேதா கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் பார்க்கல ஆப்ஷனில் வந்து ஃபாரஸ்ட் டெக்ஸ்ட், கைட் புக் ஃபார் ப்ரீஸ்ட், ரிச்சுவல் டெக்ஸ்ட், புக் ஆஃப் சான்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்து ஃபாரஸ்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் டெக்ஸ்ட் வந்து நம்ம எதன்னு படித்தோம்? அரண்யகாஸ்ன்னு வந்து நம்ம படித்தோம். அதனால் 1ஓட ஆன்சர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சி. 1ஓட ஆன்சர் சி. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ஷனில் வந்து நீங்கள் தேடலாம். சிக்கு வந்து 1 வந்து எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சியில் வந்து கொடுக்கல, இதை கேன்சல் பண்ணிவிடுங்க, இதையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ நான் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். இது 2 இடத்துலையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இது 2த்துல தான் வந்து எதனா ஒரு ஆன்சர் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு எது ஞாபகம் இருக்குது? புக் ஆஃப் சான்ஸ். இந்த புக் ஆஃப் சான்ஸுன்னு நான் வந்து எதை சொன்னேன்? நான் புக் ஆஃப் சான்ஸுன்ட்டு சாமவேதா வந்து நான் சொன்னேன். மியூசிக்ஸ் சான்ஸ் எல்லாம் இதில் இருக்குதுன்னு நான் சொன்னல, சாமவேதா. நீங்கள் பார்க்கலாம் இந்த சாமவேதா பிக்கு வந்து 4 எங்கே இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே இந்த ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. அதனால் இதோட ஆன்சர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பிராமணாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணாஸோட ஆன்சர் வந்து இங்கே ரீச்சுவல் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், ரீச்சுவல் டெக்ஸ்ட். நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இது வேதாஸோட எக்ஸ்பிளனேஷன்ஸ், ரீச்சுவல்ஸ் எல்லாம் இதில் இருக்குன்னுட்டு. அதனால் இதோட ஆன்சர் வந்து 3. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? யஜுர்வேதா. யஜுர்வேதா பார்த்தீங்கன்னா த கைட் ஃபார் ப்ரீஸ்ட். நான் வந்து உங்களுக்கு என்ன சொன்னேன், இதில் வந்து ரீச்சுவல்ஸ், சாக்ரிஃபைஸ் எல்லாம் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ எதனா ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜ், வீடு குத்தனமா இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து எந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எந்த மாதிரி வந்து இந்த ரீச்சுவல், சாக்ரிஃபைஸ் அதெல்லாம் பண்ணணுன்னுட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்.
அதை தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. அதனால் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் வந்து நான் உங்களுக்கு சொன்னால அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து மேட்ச் த ஃபாலோயிங் ஆப்ஷன்லலாம் வந்து உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் அதை ஈஸியாக வந்து டிக் பண்ணுறதுக்காக அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து நம்ம 2015 வரைக்கும் நம்ம கொஷின்ஸ் பார்த்தோம். இதுக்கப்புறமா வந்து கொஷின்ஸ் எல்லாம் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா, வேதிக் ஏஜை விட்டுட்டு நெக்ஸ்ட் இதுக்கப்புறமா வர சாப்டர் மௌரியன் எம்பையர், அதுக்கப்புறமா குப்தா ஏஜ், சேரா சோழா பாண்டியா, சங்கம் ஏஜ், இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸை வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து அடிக்கடி பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் மூமெண்ட், ஃப்ரீடம் ஸ்ட்ரகல், இந்த மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஜாஸ்தி கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் 2007 பேப்பரில் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 5 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. போக வந்து 1 கொஷனை வந்து மாற்றிட்டாங்க. அதனால் பேட்டர்ன்ஸ் வந்து இவங்க மாற்றிட்டே இருக்காங்க. இப்போ வந்து நேஷ்னல் மூமெண்ட் இதெல்லாம் ஜாஸ்தி கேட்குறாங்கன்னா திருப்பி வந்து இவங்க பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. திருப்பி வந்து இவங்க இந்த வேதிக் சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த சாப்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஏன் படிக்கணுன்ட்டு நான் ரீசன் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நீங்கள் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இதுக்கு முன்னாடி மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு முன்னாடி நம்ம இந்தியா எப்படி இருந்துச்சு, நம்ம இந்தியாவில் எந்த மாதிரி வந்து ரூல்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு, எந்த மாதிரி வந்து எல்லோரும் லா எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு புரிய வரும். பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்மளை ஆக்குப்பை பண்ணாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து புரிய வரும். அதனால் இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பிரிட்டிஷர்ஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்து ரூல் பண்ணும்போது அவங்க வந்து இந்த ஆக்ட் எல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. நம்மலாம் படிப்போம், இன்னும் 1919 ஆக்ட், 1935 ஆக்ட் எல்லாம் படிப்போம். அது மூலமாக வந்து அவங்க நம்மளை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மூலமாக வந்து அவங்களுக்கு அத்தாரிட்டி பவர்ஸ் எல்லாமே வந்து கிடச்சிட்டு இருந்துச்சு. அதே இந்த ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வந்து நம்ம பார்த்தோன்னா இவங்க வந்து மனுஸ்மிருதி இதெல்லாம் வச்சு இவங்க வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, லா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நெக்ஸ்ட் அப்புறமா நம்ம பார்ப்போம் முஸ்லீம் இன்வேஷன் எல்லாம் நடக்கும்ல. முஸ்லீம் இன்வேஷன் எல்லாம் நடக்கும்போது அவங்க வந்து குரான், ஹதீத் இதெல்லாம் வச்சு ஷரியத் லாவை வச்சு அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க, ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் மாடர்ன் ஹிஸ்ட்ரியை படிக்கிறதுக்கு நீங்கள் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் படிச்சிருந்தா தான் வந்து உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு கிளியராக புரிய வரும். அதனால் இப்போ வந்து ஒரு சில ரீசெண்ட் இயர்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மூமெண்ட் இதுலேருந்து ஜாஸ்தி கொஷின் கேட்குறாங்க. நம்ம வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை வந்து ஸ்கிப், அதனால் நீங்கள் வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த வேதிக் சாப்டர் வந்து ஏன் இம்பார்ட்டண்ட்னா, நீங்கள் ஒரு மாடர்ன் ஹிஸ்ட்ரியை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இதுக்கப்புறமா வர நெக்ஸ்ட் சாப்டர் நீங்கள் படிப்பீங்கள்ல, புத்திசம், ஜெயினிசம், அது புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து இதை கிளியராக புரிஞ்சிக்கலன்னா இதுக்கப்புறமா வர புத்திசம், ஜெயினிசம் வந்து உங்களுக்கு புரியாது. அதில் அவங்க வந்து எதுக்காக அவங்க அந்த கான்செப்டெல்லாம் கொண்டு வந்தாங்க, அந்த புத்திசமில் பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் படிப்பீங்க, அதெல்லாம் வந்து எதுக்காக அவங்க கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு புரியாது. ஏன்னா இந்த வேதிக் சாப்டருக்கு ஆப்போசிட்டாக இதில் வந்து ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் வந்து இப்போ ரீச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து இல்லை ரீச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைங்கள்லாம் வந்து உங்களுக்கு புரியாது. அதனால் இந்த சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் வந்து கம்ப்ளீட் ப்ளேலிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இதுக்கு வேதிக் சாப்டருக்கு அப்புறமா சாப்டர் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற சீரீஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். கம்ப்ளீட்டாக நான் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம சேனலில் வந்து நான் கவர் பண்ணுவேன். நீங்கள் வந்து இந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து வீடியோ சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் வந்து எனக்கு தெரிய வரும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னுட்டு. அதுவும் நான் ஃப்ரீயாக வந்து நான் இந்த சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து நான் எதுக்கு உங்களுக்காக நான் ஃப்ரீயாக அப்லோட் பண்ணுறேன்னா, நான் சேனல் பேர் கூட நீங்கள் பார்க்கலாம், நான் செல்ஃப் ஸ்டடி ஜர்னின்ட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இப்போது ஸ்டடி பண்ணுறதே வந்து ஒரு ஜர்னி மாதிரி தான். நீங்கள் வந்து ஸ்கூலில் ஸ்டடி பண்ணுங்கள், இல்லைனா பெய்டு கோர்ஸில் கூட நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். அது வந்து ஒரு ஜர்னி, அது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது அந்த ஜர்னியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஆனால் செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் வந்து பாதை மாறிடுங்க. நீங்கள் வந்து எந்த டெக்ஸ்ட் புக் மூலமாக ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது, எப்படி நீங்கள் ஒரு சிலபஸை வந்து கவர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து நான் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி ஃபைன் பண்ணதால் நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். அதனால் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க வந்து இந்த சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு வந்து நான் ஒரு கம்ப்ளீட் ரோடு மேப் வந்து நான் இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதோட நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை.